சுமேரிய நாகரிகம் உள்ள வெளிநாட்டு நாகரிகம் போல் நம் தமிழ்நாட்டு முதல்வர் உலகெங்கும் தமிழ்நாட்டுக்கு முதலீடுகளை கொண்டு வர பயணம் செய்கிறார். 2023 2024 வரை கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடி உள்ள முதலீடுகள், 299 ஒப்பந்தங்கள், 10 லட்சம் தமிழருக்கான வேலை வாய்ப்புக்கான அடித்தளம் அமைப்பது நம் திராவிட மாடல் ஆட்சியோட அங்கீகாரம். பேரவைத் தலைவர் அவர்களே, ஒரு முதலீடுகள் பண்ற சில கட்டுமானங்கள் உள்ள நாடு தமிழ்நாடு. மோஸ்ட் ஃபேவர்ட் டெஸ்டினேஷன் ஃபார் இன்வெஸ்ட்மெண்ட் தமிழ்நாடு, ஈஸ் ஆஃப் டூயிங் பிசினஸ்ல தமிழ்நாடு என்று பல்வேறு நிறுவனங்கள் தமிழ்நாட்டை நோக்கிய வரி காரணம் நம்மளோட நிர்வாகத்திறன், பொலிட்டிக்கல் லீடர்ஷிப், பிறகு நம்மளோட கட்டமைப்பு. அந்த கட்டமைப்பு உருவாக்கிய நம்ம தமிழ்நாட்டு முதல்வருக்கு எடுத்துக்காட்டாக பக்கபலம் அமைவது நம்மளோட துணை முதல்வரோட விளையாட்டுத்துறை அமைச்சகம். ஏனென்றால் பவர்ஃபுல் பீப்பிள் மேக் போர்ட்ஃபோலியோஸ் பவர்ஃபுல். ஒரு விளையாட்டுத்துறையை இன்னைக்கு சர்வதேச தளத்தில் தமிழ்நாட்டின் விளையாட்டுத்துறை நிலைநாட்டுவது மட்டுமல்ல, இன்று சர்வதேச ஏசியா கப்பாக இருக்கட்டும், வேர்ல்ட் சர்ஃப் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், வேர்ல்ட் ஸ்குவாஷ் சாம்பியன்ஷிப்பாக இருக்கட்டும், இன்று செஸ் ஒலிம்பியாடாக இருக்கட்டும், இன்று பல்வேறு சர்வதேச விளையாட்டு போட்டிகளை காட்டும் முன் அதை நோக்கி வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் கட்டுமானங்கள் அமைதியான சூடு உள்ள தமிழ்நாடு என்றனால்தான் இன்று பல்வேறு முதலீடுகள் தமிழ்நாட்டுக்காக வருகிறது. சின்ன எடுத்துக்காட்டாக சொல்றேன் பேரவைத் தலைவர்களே, ஃபார்முலா 4 ரேசிங். இங்கு நம் தமிழ்நாட்டில் ஃபார்முலா 4 ரேசிங் இருக்கும்போது தமிழ்நாட்டு முதல்வர் அமெரிக்கா பயணம். அப்ப ஃபார்முலா 4 ரேசிங்ல ஒரு ட்ரோன் ஷாட். என்ன ட்ரோன் ஷாட்னா, அங்க கார் ரேஸ் ஒரு இடத்துல வேகமாக போய்கொண்டிருக்கிறது. ஒரு சைடுல நம்மளோட மக்கள் எந்த வகையான பிரச்சனை இல்லாம நம்மளோட போக்குவரத்து அழகாக போய்கொண்டிருந்தது. இதுதான் ஒரு அருமையான எடுத்துக்காட்டு. ஒவ்வொரு கார் வளையலும் அப்போது நம்ம விளையாட்டுத்துறை அமைச்சர் துணை முதல்வர் என்ன பண்றாருன்னா, பெரியார் டர்ன் என்று கார் நுழையும் போது பெரியார் டர்ன் வைத்தார். அப்ப பெரியார் டர்ன் என்ற மூட நம்பிக்கை உள்ள சமூகத்தை அறிவியல் பாதையை மாற்றிய தந்தை பெரியாருக்கு உலகத்திற்கு அங்கீகாரம் கொடுத்த துணை முதல்வருக்கு இந்த சூழலில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே.